அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. தாலந்து ஓமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 30 முடிய. ஓமையின் பின்னணி. மத்தேயுவில் இடம்பெறும் தாலந்து ஓமையும் லூக்காவில் இடம்பெறும் மினா ஓமையும் ஒன்றையொன்று மிகவும் ஒத்துள்ளன. லூக்காவின் ஓமையில் தாலந்துக்கு பதிலாக மினா என்னும் நாணை இடம்பெறுகிறது. மினா என்பது 100 திராக்மாக்கள் ஆகும். ஒரு தாலந்து 10,000 திராக்மாக்கள். லூக்காவில் 10 மினா நாணயங்கள் ஆளுக்கு ஒன்றாக 10 பேருக்கு தரப்படுகின்றன. ஆனால் மத்தேயுவில் ஒருவருக்கு 5, ஒருவருக்கு 2, ஒருவருக்கு 1 என மூவருக்கும் சேர்த்து மொத்தம் 8 தாலந்துகள் தரப்படுகின்றன. மத்தேயுவில் தாலந்தை பெற்ற மூவருள் இருவர் 2 மடங்கு லாபம் ஈட்டுகின்றனர். மத்தேயுவிலும் லூக்காவிலும் 3வது நபர் பெற்ற நாணயத்தை அப்படியே வைத்துக் கொள்கிறார். மத்தேயுவில் அவர் நிலத்தில் புதைத்து வைக்கிறார். லூக்காவில் கைக்குட்டையில் முடிந்து வைக்கிறார். அவர் லாபம் ஈட்டவே இல்லை. 2 நற்செய்திகளிலுமே லாபம் ஈட்டாதவிடம் இருந்த நாணயம் பறிக்கப்பட்டு அதிகமான நாணயங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. லாபம் ஈட்டியோரிடம் மத்தேயு நற்செய்தியில் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஓமை விளக்கம். இயேசு காலத்தில் ஒரு தாலந்து 10,000 திராக்மா அல்லது தெனாரியம் விலை மதிப்புள்ளதாய் இருந்தது. ஒரு திராக்மா அல்லது தெனாரியம் என்பது பொதுவாக ஒருவரின் ஒரு நாள் கூலியாக கருதப்பட்டது. இவ்வாறு ஒரு திராக்மா அல்லது தெனாரியம் என்பது 10,000 நாட்களின் கூலியாகும். இயேசுவின் பார்வையில் பொதுவான பார்வை. இறையாட்சி சமூகத்தில் நுழைய விரும்புவோர் இழப்புகளையும் ஆபத்துகளையும் தியாகங்களையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். தம் சிலுவையை துன்பங்களை சுமந்து செல்ல விரும்பாதோர் எவரும் இயேசுவை பின்பற்ற முடியாது. இந்த ஓமையில் தாலந்துகளை பெற்ற முதல் 2 ஊழியர்களும் துணிச்சலுடன் செயல்பட்டு ஆபத்துகளையும் இழப்புகளையும் எதிர்கொள்ள தயாராகி தம் தாலந்துகளை பயன்படுத்தி லாபம் ஈட்டுகிறார்கள். எனவே அவர்கள் இருவரும் பாராட்டும் பெறுகிறார்கள். 3வது ஊழியர் எந்த இழப்பையோ ஆபத்தையோ எதிர்கொள்ள விரும்பாதவராய், எனவே முயற்சிகளை மேற்கொள்ளாதவராய் தம் பெற்ற ஒரு தாலந்தை நிலத்தில் புதைத்து வைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இந்த பார்வையின்படி இறையாட்சிக்கு உரியவர்கள் அல்ல. இவர்கள் இயேசு காலத்து யூத சமய தலைவர்களை போன்றவர்கள். அவர்கள் தங்கள் ஆலயமும் விருத்தசேனமும் சட்டமும் சடங்குகளும் போதும் என்று எண்ணினர். தங்களுக்கு எல்லாம் உள்ளது, இனி தாங்கள் அடைய வேண்டியது எதுவும் இல்லை என்ற மனப்பாங்குடன் வாழ்ந்தன. எனவே புது முயற்சிகளை எடுப்பதும் இழப்புகளையும் ஆபத்துகளையும் சந்திப்பதும் பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. மாற்றுப்பார்வை. வரலாற்று இயேசுவின் புதிய சமுதாயம் படைக்கும் இறையாட்சி பார்வையில் பார்க்கும்போது இவ்வோமையை முற்றிலும் மாறுபட்ட பொருளில் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வோமையில் வரும் செல்வரை இறைவனாக பார்க்க தேவையில்லை. வரலாற்று இயேசுவின் பார்வையில் அவர் அக்காலத்தில் வாழ்ந்த பெரும் பணக்காரராய் இருந்திருக்க வேண்டும். இப்பணக்காரர் பல வேளைகளில் வாணிபம் செய்ய நெடும் பயணங்களை மேற்கொள்வார். அப்படிப்பட்ட பயணங்களின் போதும் அவர் தம் நம்பிக்கைக்குரிய ஊழிய வழியாக தொடர்ந்து வாணிபம் செய்வார். இந்த முறையில்தான் இங்கு அவர் தாம் பயணம் புறப்படும் முன் தம் 3 ஊழியர்களிடமும் தாலந்துகளை கொடுத்து லாபம் ஈட்ட பணிக்கிறார். அன்றைய நாட்களில் வட்டிக்கு பணம் கொடுத்து லாபம் ஈட்டுவது எளிதான வழியாக இருந்தது. வட்டிக்கு பணம் கொடுக்கும் போது பணம் கடன் கொடுப்போ பணத்திற்கு பிணையாக பணம் பெறுவோரின் நிலத்தை எளிது வாங்கிக் கொள்வர். குறிப்பிட்ட காலத்தில் பணம் திருப்பி கட்டவில்லை என்றால்
பிணையாக எழுதி கொடுக்கப்பட்ட நிலம் கடன் கொடுத்தவருக்கே உரிமையாகிவிடும். இத்தகைய சூழ்நிலையில் வட்டி பணத்தை விட மிக அதிக பணம் பெறும் சொத்து லாபமாக வட்டிக்கு பணம் கொடுத்தவருக்கு வந்துவிடும். இப்படிதான் பெரும்பாலும் சிறு விவசாயிகள் தம் நிலங்களையும் இழந்து கூலி தொழிலாளிகள் ஆகின. வறுமை கோர தாண்டவம் ஆடியது. இந்நிலை இறையாட்சி சமூகத்தின் நிறுவன இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்று நடந்தது இன்றும் நடப்பது வாணிபமில்லை, அது களவு, பெருங்கொள்ளை. அந்த சூழல் இறையாட்சி வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் முரணானது. அதை இயேசுவால் ஏற்றுக்கொள்ள இயலவே இயலாது. மத்தேயுவின் பார்வையில் இவ்வுவமையில் இடம்பெறும் தாளந்துகள் திரு அவை பணியாளர்களின் திறமைகளை குறிக்கின்றன. அதிக தாளந்துகள் அதிக திறமைகளை எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறு அவை திரு அவை பணியாளர்களின் தகுதியை எடுத்து காட்டுகின்றன. அதிக தாளந்து சம்பாதித்தவர்கள் அதிக பாராட்டுகளும் பெரிய பொறுப்புகளுக்கும் உரியவர்கள். குறைந்த தாளந்து சம்பாதித்தவர்கள் குறைந்த பாராட்டுக்கும் பொறுப்புகளுக்கும் உரியவர்கள். எதுவும் சம்பாதிக்காது தாம் பெற்ற தாளந்தை புதைத்து வைத்த ஊழியர் கொடிய தண்டனைக்குரியவர். ஆகவே ஒவ்வொருவரும் தாம் பெற்ற தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றி இறை மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். இன்றைய பார்வை மத்தேயு நற்செய்தியாளர் பார்வை இன்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதே. கடவுள் மனிதருக்கு வெவ்வேறு திறமைகளை தந்திருக்கின்றார் என்பது உண்மை. அவை நன்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அவை வளர்ச்சிக்காக, மக்கள் வாழ்வில் உயர்வு அடைவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு கடவுள் நமக்கு தந்துள்ள அனைத்து தாளந்துகளும் திறமைகளும் மக்களின் இறை சமூகத்தின் வளர்ச்சிக்கானவையே. தம்மிடமுள்ள திறமைகளை பயன்படுத்தாத போது அவை படிப்படியாக மறைந்துவிடும். பயன்படுத்தாத எதுவும் நிலைக்காது. இது இயற்கை நியதி. எனவேதான் பயன்படுத்தப்படாத தாளந்து அவ்வூழியரிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தம் திறமைகளை நன்கு பயன்படுத்துவோர் அவற்றை அதிகரித்துக் கொள்கின்றனர். அவர்கள் கூடுதல் திறமைகள் உள்ளவராகின்றனர். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் கடவுள் முன்னால் நம்ப தகுந்தவராக வாழ்கின்றேனா? இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்வின் கொடைகளை சரியாக பயன்படுத்துகின்றேனா? எனக்கு இறைவன் தந்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி பலருக்கு நன்மை செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமக்கு முன்னால் நம்ப தகுந்தவர்களாக வாழவும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வாழ்வின் கொடைகளை சரியாக பயன்படுத்தவும் எங்களுக்கு நீர் தந்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி பலருக்கு நன்மை செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.